முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஹாய் நிதிஷ், என்ன இந்த பக்கம்? ஹாய் சார், சும்மா இந்த பக்கமாக போனேன், அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா, என்னடா திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஏன் சார் வரக்கூடாதா? அடே நிதிஷ், இது உங்கள் ஆஃபீஸ் மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். என்னடி இது, இவளுங்க போவாளுங்கன்னு பார்த்தா நம்ம பாஸும் சேர்ந்து வந்துட்டாரு. அதானடா, இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே போயிரும் போல. ஹே பிரீத்தி, நீ எங்க தான் இருக்கியா? ஆமா பேபி. டே சிவா, என்னடா நடக்குதுங்க? சார், எனக்கு என்னவோ சக்தி சொன்னால அந்த 2 பேர் இவளுங்க தானோன்னு தோணுது. எது பார்க்க கூடாதவங்கள பார்த்துட்டேன்னு சொன்னானே அதுவா? அதேதான். பேபி பேபி, அவர் எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு பேபி. அவ்வளவுதானே செல்லம், இப்ப பாரு உன்கிட்ட பேச வைக்கிறேன். தேங்க் யூ பேபி. ச்சீ, இவ ஏன்டா இப்படி இருக்கா? ஏய் அமைதியா இரு, காதுல விழுந்துற போகுது. பாரு, இப்போ அவர் இவகிட்ட பேசலையா, உடனே பேபி பேபி பேசவே பேபி அப்படிங்கிறா. ச்சீ, இவ எப்பயுமே இப்படி தானடி, நம்ம பாஸை கைக்குள்ள போட்டதுலேருந்து இப்படி தான் சாதிச்சிட்டு இருக்கா. ஒன்றும் இவளால பொண்ணுங்களுக்கு தாண்டி கஷ்டம். ஆமா, இவ போய் எதுக்கு தான் இப்படி பொண்ணா பிறந்தாலே தெரியல. நிதிஷ், இவங்க பேர் தான் பிரீத்தி. ஓ அப்படியா சார், அப்புறம் இவங்க தான். புரியுது புரியுது. அப்புறம் அவங்க பேரு ரேஷ்மா. சரி சரி. அட நிதிஷ், நீங்க என்ன, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. சார், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இவருக்கு பொண்ணுங்கண்ணா. ஆமால, நான் தான் மறந்துட்டேன், சாரி நிதிஷ். பரவாயில்ல சார். ஏய் வாடி, நாமளே போய் பேசலாம். டேய் வேணாண்டா. ஏய் வா, என் கூட எப்படி பேசணும் அப்படி பேசலாம், வா. சாரிங்க. டே சக்தி, ஆர்த்தி, நிக்கி எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா பாஸ். சரி, இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. யார் பாஸ், யார் வந்திருக்கா? அட நம்ம நிதிஷ்ங்க, ஆக்டர். ஓ அப்படியா சார், என்ன திடீர்னு இங்க வந்திருக்காரு? ஏதோ வேலை விஷயமா வந்தாராம், அதான் நம்மள பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. ஓ ஓகே பாஸ். சரி வாங்க, அவங்க கிட்ட பேசுங்க வாங்க. அட பாஸ், பரவாயில்ல பாஸ், நீங்க தான் பேசுறீங்கல்ல. இங்க பாருங்க, உங்களால தான், நீங்க பண்ண ஒர்க்கால தான் அவர் இனிமே எந்த ஷூட்டா இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து பேசுங்க வாங்க, ஜாலியா இருங்க. ஓகே பாஸ். பாத்தியாடி, அவர் வந்தது நம்ம கிட்டே சொல்றாரு நம்ம பாஸ். சரி சரி, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஹே நிதிஷ், யார் வந்திருக்கா பாருங்க. அங்க என்ன பண்றீங்க, வாங்குங்க, நிதிஷ பாருங்க வாங்க. ஓகே பாஸ். பிரீத்தி, ஒரு நிமிஷம் பின்னாடி வா. ஹலோ சார். ஹாய்ங்க. ஹாய் சார், என்ன இந்த பக்கம்? அதுவாங்க, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் நம்ம ஆஃபீஸை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓகே சார். இந்த பிரீத்தி என்னடி இது, அந்த ஆக்டர் அவளுங்க கிட்ட மட்டும் பேசுறாரு, அதாண்டி எனக்கே தெரியல பாரு. கடுப்பாகுதுடி, நம்ம கிட்ட வேற அவன் பேசவே இல்லையா, அதான் இப்போ ஏதோ ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருக்கு. ஆமா, கடுப்பா தான் இருக்கு. சரி இரு, என்ன போயிடலாமா? சரி இரு, ஒரு நிமிஷம் இரு, போலாம். பேபி. என்னாச்சு தங்கம், என்ன சொல்லு. என்ன பேபி, அவர் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா அவங்க கிட்ட மட்டும் பேசுறாரு. அதுவா, அவளுங்க தான் அன்னைக்கு நல்லா ஒர்க் பண்ணாளுங்க, அதனால நல்லா பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எங்ககிட்ட பேசவே இல்ல, ஒரு ஹாய் கூட சொல்லலாம்ல. சரி இரு தங்கம் இரு. சிஸ்டர், வேற லெவல் போங்க. ஏன் ப்ரோ, எதுக்கு? நீங்க அந்த மஞ்ச மண்ட தலையில கொட்டிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு. இவங்க தான் நீங்க சொன்னவங்களா? அட சார், நாங்க என்ன சொன்னோம்? அட அதான் யாரையோ பார்த்துட்டு வந்துட்டேன், கடுப்பா இருக்கு நீங்களே. பரவாயில்லையே சார், சின்ன சின்ன விஷயத்த கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, இந்த மொட்டை பாஸ் இருக்காருல்ல, அவரை கரெக்ட் பண்ணிக்கிட்டா, அதை வச்சு எங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறாவ. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, ஆளியா மாத்திடுவோம். ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? அதான் உங்களை டார்ச்சர் பண்றாங்கல்ல. இல்ல ப்ரோ, போனா போது பழிச்சு போட்டு விடுங்க. என்ன நிஜமாவே உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல மனசா? அப்படிலாம் இல்ல, எதுக்கு நம்மளால அவங்கள வேலை போய் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை சார், விடுங்க விடுங்க. சரி சார், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், இப்பதான் நம்ம பாத்துக்கிற மாதிரியே இருப்போம். அதான் ஆல்ரெடி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே, பேசாம நீங்களே நடிக்க வந்துடலாம். நான் அப்பயே சொன்னேன் சார் இவளுங்கிட்ட, என்னோட அழகுக்கும் திறமைக்கும் நான்லாம் இந்த நேரத்துக்கு வேற லெவல் ஆக்டர் ஆக வேண்டியது. சரி சரி, போதும்டா. அவ்வளவுதானே சக்தி, ட்ரை பண்ணிருங்க. என்ன சார் இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? அடா ஆமாங்க சக்தி, இவர் நினைச்சா ஒரு படம் கூட எடுக்கலாம், ஆனா எங்க, இவர் தான் 1008 கண்டிஷன் அவருக்கே போட்டு வச்சிருக்காரு. ஏன் ப்ரோ? அது என்னவோ தெரியல சிஸ்டர், எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்க மாட்டேங்குது.
இனிமே பிடிக்கும். என்ன ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா. நிதிஷ், சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் பிரீத்திக்கிட்டே கொஞ்சம் பேசுங்களேன். என்னாச்சு சார்? ஏன் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாய் கூட சொல்லணும்னு ஃபீல் பண்றாங்க, அதான் சார். என்ன சார்? புரியுது, இருந்தாலும் சார் உங்களுக்கே தெரியும் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்த பண்ணவே மாட்டேன்னு. அதுவும் இல்லாம அது உங்களோட ஃபியான்சி தானே சார், அப்புறம் என்ன நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓகே நிதிஷ், புரியுது. சரி நிதிஷ், அடுத்த ஷூட் ஏதாச்சும் இருக்கா? நெக்ஸ்ட் வீக்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ, நிஜமாவேவா? ஏண்டி உனக்கும் கேட்டுச்சா? ஆமாண்டி கேட்டுச்சு. அவ இப்ப ப்ரோன்னு தானே சொன்னா. ஆமாண்டி. ஏ லூசு கிறுக்கி, இப்படி பாஸ் முன்னாடி ப்ரோன்னு சொல்ற எருமை. அச்சச்சோ, ஆமால, நல்ல வேலைடா சொன்னேன். பாஸ் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சார்ன்னு சொல்லு, அப்புறமேட்டு நீ ப்ரோன்னு வேணாலும் சொல்லு, இல்லை என்ன வேணாலும் சொல்லு. சரிடா. பல்ல மட்டும் காட்டுனாலா மூஞ்சி. சிப்பா எருமை. பேபி பேபி, என்ன செல்லம், என்னாச்சு? இப்ப ஆர்த்தி இருக்கால, அவ வந்து அவரை ப்ரோன்னு தானே கூப்பிட்டா. என்ன நிஜமாலுமேவா? இல்லடி. அட பேபி, ஆமா அப்படிதான் கூப்பிட்டா. அப்படியா? சரி இரு, திரும்ப பார்க்கலாம். அப்புறம் சார், இப்ப எதுவும் ஒர்க் இல்லையா? இப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. அடைச்சா, நமக்கு வர வாயை திறந்தாலே ப்ரோ ப்ரோன்னு தான் வருது. ஐயோ, சாருன்னு கூப்பிடணும். சார், எங்க கேண்டீன்ல லஞ்ச் முடிச்சுட்டு போங்க, இங்க சூப்பரா இருக்கும் ஃபுட்லாம். அட இல்லைங்க, பரவாயில்ல, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். பாஸ், சார் கிட்ட சொல்லுங்க இங்கே சாப்பிட்டு போக சொல்லி. ஆமா நிதிஷ், இங்கேயே சாப்பிட்டு போங்க, ஃபுட்டுலாம் சூப்பரா தான் இருக்கும். அட சார், அதனால என்ன, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல. என்ன நிதிஷ் நீங்க? சரி, நீங்க எப்போ வேணாலும் எங்க ஆஃபீஸ்க்கு வரலாம், சரியா? ஓகே சார். ஏண்டி, அவ உண்மையாலுமே ப்ரோன்னு சொன்னாலா இல்ல சாருன்னு தான் சொன்னாலா? ஏய், எனக்கு நல்லா கேட்டுச்சுடி, அவ ப்ரோன்னு தாண்டி சொன்னா. என்னடி, ஒருவேளை அவனுக்கு நம்மள ஏமாத்துறானுங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் நானும். அப்புறம் நிதிஷ், உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் இவங்க 2 பேர்கிட்டயே கேட்டுக்கோங்க, எதா இருந்தாலும் செய்வாங்க. அட சார் பரவாயில்ல, அதான் இவங்க 3 பேருமே நல்லா பண்றாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க 2 பேரும் வேஸ்டா? பேபி, நான் கிளம்புறேன். மாடி, இங்கே வாய போந்துட்டு நிக்காத, போலாம். பிரீத்தி, பிரீத்தி நில்லுடி. அவனை என்கிட்ட பேச வைக்க முடியல. பிரீத்தி பிரீத்தி போயிட்டா, இப்ப அவளை வர போய் சமாதானப்படுத்தணும். ஓகே நிதிஷ், நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நீங்க எப்ப கிளம்பணுமோ கிளம்புங்க, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் எதானாலும் இவங்ககிட்டயே கேளுங்க, இவங்க செஞ்சு தருவாங்க. சார் எப்போ வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும், சரியா? ஓகே பாஸ். சரி நிதிஷ், நான் கிளம்புறேன். ஓகே சார், பாய். இவன் பேசலன்றதுக்காக என்கிட்டயே கோச்சுக்கிட்டாவ, இவளை வேற போய் சமாதானப்படுத்தணும். கரெக்டா புள்ளே.